தம்பி ரித்திக் குமார், செல்லமாக ரித்திக் கூப்பிடுவாங்களாமா. சென்னை சீத்தலப்பாக்கம் கிரிக்கெட் விளையாடுறவங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் சூப்பராக வந்துச்சு, இப்போ வர மாட்டேங்குது, பவுலிங் மட்டும் வருது. பேட்டிங் ஆல்ரவுண்டராக வளம் வர ஆசை. உங்களோட நண்பர்கள், உயிர் நண்பர்கள் கோகுல் மற்றும் கார்த்திக் கொஞ்சம் ஐடியா டிப்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீ நல்லா விளையாண்டுருப்ப, ஆல்ரவுண்டர் நல்லா விளையாண்டுருப்பேன். கொஞ்ச காலமாக நல்லா விளையாடாததுக்கு காரணம் என்னென்னா, உனக்கு பர்சனல் பிரச்சனையாக இருக்கலாம். கரெக்டாக, பர்சனல் பிரச்சனையாக இருக்கலாம். பவுலிங் நல்லா போடுற பட்சத்தில் பேட்டிங்கும் அதே ஸ்டைலில் கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம். உனக்கே தெரியாமல் அது அந்த துருதுருப்பான ஒரு இந்த வயசில் வந்துட்டு பவுலிங் மாதிரியே பேட்டிங்கில் கலக்கலான்ட்டு ஒரு எண்ணம் வரும். நல்ல கலக்கலாங்கிற எண்ணம் வரும். ஸ்பீடாக போடும்போது, நல்லா ஸ்பீடாக போயிடும்போது நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் கணக்கில் என்னோடய மைண்ட்லேயும் இருக்குது. நீ ஸ்டார்டிங்கில் அடிக்கும்போது நல்லா 6, 4 நல்லா போயிருக்கு. இன்னும் அதை விட பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து உனக்கு ரொம்ப எஃபெக்ட் போடுறதுனால அந்த 3யுமே ஒரு சாராக செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருந்திருப்பேன். பேட்டிங் சூப்பராக வந்திருக்கு. இந்த 3லேயுமே பெட்டராக பார்த்தீங்கன்னா பவுலிங் நல்லா இருக்குது. இந்த பவுலிங் நல்லா இருக்கும்போது இன்னும் நம்ம பவராக விளையாடலாம்னு சொல்லிட்டு அடிச்சாட முற்படும்போது பேட்டிங் இப்போ சரியாக வராது. நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாமல் பாலை நல்லா அடித்து ஆடலான்னு நாளுக்கு நாள் இந்த பவுலிங் உனக்கு உத்வேகமாக கொடுக்கறதுனால அந்த பவுலிங்க்கு தகுந்த மாதிரி பேட்டிங் இருக்கும்னு முயற்சி செஞ்சு இப்போ நல்லா விளையாடுறதுக்கு வராது. பவுலிங்கை பாரு, பேட்டிங்கை பாரு. தனித்தனியும் செப்பரேட்டாக அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதையே நீ மேட்ச் பண்ணி அது ஆல்ரவுண்டர் கேட்டகரி எடுத்து விடலாம். பேட்டிங் ஆல்ரவுண்டர் கேட்டகரி எடுத்து விடலாம். அடிச்சாடினா நீ கேட்ச் போகுதா, நிதானமாக ஆடு. பால் வரதை பார்த்து மெதுவாடு. ஒரு ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேனாக சிங்கிள் பொறுக்கு தேவைப்படப்பால் அடிச்சுக்கோ. ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் ஒரு 20 பால் மேக்ஸிமம் பிடி, 15 ரன் அடித்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஆடு. 5வது மேட்ச்சு நீ பழைய ஃபார்முக்கு வந்துடுவேன். அடிக்கிற பால் அடி, ஸ்ட்ரோக் போடுற பாலை ஸ்ட்ரோக் போடு. சரியா, நம்மளுக்கு ஃபார்ம் இருக்குது, அடித்தாடனா நல்லா போச்சு. இப்போ போகிறதில்ல காரணம் உனக்கு வந்து உத்வேகமான பவுலிங் ரொம்ப அதிகம் நல்லா பண்ணுறதுனால அது டவுன் ஆகிருக்கு. அதே மாதிரி பண்ண முடியாது. சரியா, புரிஞ்சுதா? மெதுவாக ஆடு, அப்புறம் நல்லா வேகமாடு. அப்புறம் அப்படியே உனக்கு 4-5 மேட்ச்சுக்கு மேலே நல்லா வரும். சரியா ரித்திக், நோ டென்ஷன். ஒவ்வொரு விஷயத்தையும் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆகலாம். நன்றி.